எப்படியோனே ஒரு வழியா சிங்கப்பூர் வந்தாச்சு. 2 வருஷம் பர்மிட்டும் போட்டாச்சு. 2 வருஷத்துல கடன் அடைக்கிறான், ஊருக்கு போறான், மஜா பண்றான். 2 வருஷத்துல அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதாவது தம்பி, சிங்கப்பூர் வர எல்லாருமே 2 வருஷத்துல சிங்கப்பூரை முடிச்சுட்டு போயிடணும்னு தான் வருவாங்க. 2 வருஷத்துல நீ கடனை முடிப்ப. கடனை முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனி செட் ஆயிருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் நீ கடனை வாங்கி மறுபடியும் வேற கம்பெனி மாறுவ. அதுவும் இல்லையா, அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம்னு ஒண்ணு வரும். அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும், அதுல ஒரு 2 வருஷம் ஓடிடும். என்ன, அதுக்கப்புறம் வருவாங்க, நீ வீடை கட்டணும், வீடு கட்டினாதான் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு. அதுல ஒரு 2 வருஷம் போகும், நீ வீடை கட்டி முடிப்ப. வீடை கட்டி முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு நம்மள்ட்ட வீடை கட்டிட்டு எங்க இருக்குங்க காசு? திரும்பி கல்யாணத்துக்கு கடன் தான் வாங்கணும். கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணிவிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு சும்மா இருக்க முடியுமா? வாங்கின கடனுக்கு திரும்ப சிங்கப்பூர் தான் வரணும். என்ன நான் ஒரு 2 வருஷம் தான் சொன்னேன், நீங்க 2 வருஷம் ஒரு 10 வருஷம் அடிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதாவது சிங்கப்பூர்னு கிடையாது தம்பி, வெளிநாடுன்னு கிளம்புற எல்லாருமே 2 வருஷத்துல திரும்பி ஊருக்கு போய் நிம்மதியா வாழ்வோம்னு தான் நினைப்பாங்க. ஆனா விரலுக்கு ஏற்ற வீக்கம்ங்கிற மாதிரி கமிட்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற செலவு வந்துகிட்டே இருக்கும். நானும் உனைய மாதிரி தான் 2 வருஷத்துல போயிடுவோன்னு வந்தேன், அப்புறம் வீடை கட்டிட்டு போயிடுவோன்னு வந்தேன், கல்யாணத்துக்குள்ளேயாவது ஊருக்கு போயிடுவோன்னு பார்த்தேன். இப்போ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கு. போன மாதிரி தான் 2 வருஷத்துல. அப்ப நீனு கிடையாது, பாஸ்போர்ட்டை எவன் கையில எடுத்தாலும் சரிதான், அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. வெறும் காசுக்காக புண்டாட்டியை விட்டு பிள்ளைகளை விட்டு குடும்பத்தை விட்டு திருவிழா தேதி கூட ஊருக்கு போக முடியாம அங்க இருந்து வெளிநாட்டுல வந்து அவங்க மூஞ்சிய வீடியோ காலிலே பார்த்து பொல போட்டுறவங்க நம்மள மாதிரி கோடி கணக்குல இருக்காங்க. அடுத்த வாரம் கூட ஊர் திருவிழா. இதுதான் நம்ம நிலைமை. திருவிழாவை வீடியோ காலில் பாக்குறது, திருவிழாவை வீடியோல பாக்குறது தான் நம்மளோட நிலைமை கடைசி வரைக்கும். போனதான் வாழ்க்கை. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் வெளிநாடு தான். சரி, முடிஞ்சு.